வணக்கம், நான் மகேன் விகடகவி. இன்னைக்கு நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல, டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு போகிறேன். சோஷியல் மீடியாவில் ஷோ ஆஃப் பண்ணுறவங்க, அவங்க காசு அவங்க இஷ்டம், அதானே? அவங்க காசு அவங்க இஷ்டம் தான். பட் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இது பாட்காஸ்ட் வித் விகடகவி. சோஷியல் மீடியாவில் ஷோ ஆஃப் பண்ணுறவங்க, இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நானே கூட சம்டைம் என்னோட சோஷியல் மீடியாவில் என்னை பிரபலப்படுத்திக்கிறேன். இதுக்கு என்னோட காரணங்கள் நிறைய இருக்கும். நான் பிஸ்னஸ் செய்யணும், நான் இன்ஃப்ளூயன்ஸராக மாறணும், நான் ஒரு மோட்டிவேட்டராக மாறணும் அப்படின்னு எனக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் பொதுப்படையில் இது எப்படி பார்க்குறாங்க மக்கள், ஏன் செய்கிறாங்க இது அப்படின்னு சொல்லி இதை போய் ரீசர்ச் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் நம்ம கூட வந்திருக்கிறது மேடம் மாலினி அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் யாருன்னு சொல்லி உங்கள் பின்புலம் சொல்லுங்கள். நீங்கள் நான் ஒரு கவுன்சிலர், கவுன்சிலிங் செய்கிறேன். பேசிக்கலி இமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும். அதே டைமில் யார் யாருக்கு இப்போ கோப் பண்ண முடியும், இமோஷனலியாக கோப் பண்ண முடியும், ஒரு பிரச்சனை வருது, எப்படி அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறதோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை தேடிக்கிட்டு வருவாங்க. என்னன்னா அவங்க செய்கிறது அவங்க இஷ்டம். ஓகே, ஏன் உங்களை தேடிட்டு வராங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம்? உங்களை தேடுறதுக்கான காரணம் என்னன்னு யோசிக்கிறேன். என்னோட மைண்டில் தோன்ற ஒரு கேள்வி தான் அது. இப்போ நான் சோஷியல் மீடியாவில் போடுற விஷயங்களை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்ககிட்ட வர அளவுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்க போகுது? கண்டிப்பாக ஒரு கவுன்சிலரோ ஒரு சைக்காலஜிஸ்டோ இருக்க போது அது ஒரு மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்டது. ஸோ ஒருத்தவங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாலெல்லாம் போடும்போது அதுக்கு இம்பாக்ட் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா அது சைக்காலஜிக்கலியாக அது எப்படி இம்பாக்ட் பண்ணுது, அண்ட் அதே டைமில் அது எப்படி மென்டல் ஹெல்த்தை அவங்களுக்கு இஃபெக்ட் பண்ணது கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது இதனால் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட தேடி வராங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுறீங்க? ஓகே ஓகே சரி. ஆனால் அதுக்கு முன்னுக்கு இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்துருவோம். நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்துருவோம். ஏன் சோஷியல் மீடியாவில் ஷோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க? முதல்ல எதனால் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயம் போல இருக்குது அப்படின்னு தோணுது. அப்படின்னா இப்போ என்னோட செல்ஃப் நான் மக்களுக்கு காமிக்கணும், எனக்கு இது என்னோட ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயம், என்கிட்ட இந்த பொருள் இருக்குது, இது இருக்குது, இதை காமிக்க போகிறேன், அதனால காமிக்கிறாங்களா இல்லை மற்றவங்களோட கம்பேரிசனில் காமிக்கிறாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வேலிடேஷன், ஒன்று நம்ம செல்ஃப் ஒர்த்துன்னு கூட சொல்லலாம். இதில் ஈகோவும் வருது. வேலிடேஷனை நம்ம அவுட் சைட்லேருந்து நம்ம ஒரு வேலிடேஷன் தேடுறோம். அந்த வேலிடேஷன் எங்கேருந்து கிடைக்கிது? நம்மளுக்கு கிடைக்கிற லைக்ஸு, நம்மளுக்கு கிடைக்கிற கமெண்ட்டு, எத்தனை பேர் நம்மளை வியூ பண்ணுறாங்கன்னு. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணுறோம். அதே டைமில் நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை நம்ம பார்க்குறோம். இவ்வளோ பேர் நம்மளை லைக் பண்ணுறாங்களா, நம்மளுக்குன்னு ஒரு ஒர்த் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, நம்மளும் ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி அவங்க அதில் அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டோன்னே அது இன்னும் செய்யணும்னு கூடயா வருது இல்லை? ஸோ ஓகே, நம்மளும் ஒரு அளவுக்கு போகிறோம், நம்மளும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக ஆகிறோன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட ஒர்த்தை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அகெயின் ஈகோ எங்கேருந்து வருதுன்னா அகெயின் அவங்களோட பெர்செப்ஷனு. நான் பெட்டராக செய்யணும், ஓகே இவங்க இப்படி செய்கிறாங்கன்னா அந்த பர்சனோட நான் இன்னும் பெட்டராக செய்ய ஆரம்பிக்கலாம, நம்மளுக்கும் திறமை இருக்குது. ஆனால் அது என்னத்தில் போய்ட்டு முடியுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இது ஒரு மாதிரி கண்ணாடி பார்க்குற மாதிரி இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் ஃபுல்லாக சட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம முடியெல்லாம் சீவிட்டு அழகாக மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தடவை பார்த்து நீ செம்மையாக கடை சொன்னால் கிழிக்கிறமே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா அது கொடுக்குறது? இது காரணம் இது மட்டும் தானா, இல்லை ஒரு வேளை இப்படி பண்ணாமல் போனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கூட நம்ம ஒன்றி வாழலை, இது நம்ம வெளியாக்கப்பட்டு போல இருக்கு, நம்மளை தனியாக பார்ப்பாங்களோ? ஓகே, இதுக்கு பின்னாடி ஒரு தியரி இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாம் நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனால் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோமோன்னு சொல்லுவோம். ஃபோமோ இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம். அதுக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே, அது ரீசெண்ட்லியாக தான் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னுக்கு வந்தது. நான் மற்றவங்களுக்கு மத்தியில் நான் ஃபிட்டாக இருக்கிறேன்னா இல்லையா, நான் கரெக்டாக இருக்கல, நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன்னா அந்த கரண்ட் ட்ரெண்டு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே செல்ஃப் லவ் செல்ஃப் கேர்லாம் சொல்லும் போது நம்ம ஒரு காஃபி குடிக்கிறோமோ இல்லை ஒரு கெஃபேக்கு போய்ட்டு உட்காடுறோமோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த ஃபிட்டாக ஆகுறோம். மற்றவங்க இடத்துல இந்த மாதிரி இடத்துக்கு போனாக்கா இட்ஸ் லுக்ஸ் குட். ஸோ அது இப்போ உள்ள காலகட்டத்தில் அது ஒரு ட்ரெண்டு. கம்பேரிசனால போட ஆரம்பிக்கிறாங்களோ, போட்டோவில் இவங்க எல்லாம் ஷோ பண்ணுறாங்களோ? ஓகே, இதுக்கு ஒரு தியரியே இருக்குது. சோஷியல் கம்பேரிசம் தியரின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம செல்ஃபை மற்றவங்க கிட்ட நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுதான் ஒரு கம்பேரிசம். ஸோ இவங்க எப்படி செய்கிறாங்களே, என் லைஃப் ஏன் இப்படி போயிட்டு இருக்கு, ஏன்னால முடியுமா முடியாதா அந்த லைஃப்க்கு போகிறதுக்கு. ஸோ கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
ஓகே ஏன் கம்பேர் பண்ணுறோன்னா ஒன் பர்சன் கம்பேரிங் அவங்களோட லைஃப் பேஸ்ட் ஆன் another people's லைஃப். ஸோ உங்களோட லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். அவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒன்று நெகட்டிவாக போகும், ஒன்று பாசிட்டிவாக போகும். நீங்கள் பார்க்குற விஷயத்துலையும் அது இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த கம்பேரிசன் மூலயமா என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வருது கம்பேர் பண்ணுறது மூலியமா? இப்போ நான் வந்து உங்கள் கூடயே சேர்ந்து உங்கள் அளவுக்கு வரணும், உங்களோட லெவலில் ரீச் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளனா பரவாயில்ல பேசிக்கலாம், தெரியாத ஒரு ஆளை கம்பேர் பண்ணி இருக்கிறப்ப அவன் மனநிலை எப்படி மாறுது, ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படி சொல்லி இது மூலமா என்ன இம்பாக்ட் வருது, என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வருது? ஓகே, இது படி பார்த்தாக்கா நம்ம வந்து இவாலுவேட் பண்ணுறோம். பேசிக்லி வந்து நம்ம லைஃப்பை வந்து மற்றவங்களோட லைஃப்பை வச்சு நம்ம இவாலுவேட் பண்ணுறோம். அந்த இவாலுவேட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த தகுதிக்கு ஏன் ஒன்றும் போகலன்னு நம்மளுக்கு ஒரு தோணும். ஓகே, உங்களால நம்மளே நொந்துக்கிறோம். அதான் ஸோ அது வந்து செல்ஃப் எஸ்டீமை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் கிரியேட் மோர் லோ செல்ஃப் எஸ்டீம். லோவாக போவோம். ஏன் நம்மளால இது ஒரு கேள்வி வரும், மற்றவங்க முடியுது ஏன் நம்மளால முடியல, ஏன் முடியல. ஸோ அந்த மாதிரி கேள்வி வரும்போது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இங்கேருந்து வருது when it start with ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் கூட ஆகும்போது அது டிப்ரெஷனில் போயிட்டு முடியும். ஏன்னா நம்மளால முடியல. ஆக்சுவலி இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரலாம், பட் த மோர் வி ஸ்டார்ட் டு கம்பேர் இட் ஸ்டார்ட் டு இஃபெக்ட் அவர் டெய்லி லைஃப். நான் ஆக்சுவலி இன்னொரு பிரச்சனையும் பார்க்குறேன். நான் யோசிச்சு பார்க்குறப்ப இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ போடுறீங்க, நான் ஃபோட்டோ போடுறேன். நீங்கள் இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு அழகான பெண்மணி, நீங்கள் ஃபோட்டோ போடுறப்ப உங்களுக்கு வந்து நிறைய லைக்ஸ் வருது. திடீர்னு நான் ஃபோட்டோ போடுறப்ப உங்களுடைய மிஞ்சிட்டேன் வச்சுக்கிங்களேன், உங்களோட அதிகமாக லைக் எடுத்துட்டேன், அதிகமாக ஆளுங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னால் எனக்கு வந்து ஒரு திமிரு ஒன்று வந்துடும். ஏய் நீ என்ன பெருசா, இப்போ எல்லாமே அப்படி தான் நடக்குது. சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி தான் நீ பெரியவனா சின்னவனா, நீ எவ்வளோ பெரிய ஆள், உனக்கு அதிகமான ஃபாலோவர்ஸுங்க, அதை வச்சு தான் வந்து நீ எந்த அளவுக்கு வந்து சுப்பீரியாரிட்டியை வந்து காமிக்குது. அகெயின் இட்ஸ் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். மற்றவங்க நம்மளை எப்படி வேலிடேட் பண்ணுறாங்கன்னு வச்சு தான் நம்மளுக்கு வந்து அந்த சந்தோஷம் கிடைக்கிது. அந்த சந்தோஷம்னு ஆக்சுவலி வந்து ஒரு குட் திங் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஹாப்பி மூட்னு நம்ம சொல்லுவோம், டுப்பமீன்னு சொல்லுவோம். அந்த பிரெயின் கெமிக்கல் வந்து எப்படி ஒர்க் பண்ணோன்னா இட்ஸ் லைக் ஸ்மால் திங்ஸ். ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் நீங்கள் செஞ்சுட்டோன்னே யூ ஃபீல் ஸோ ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த கெமிக்கல் எஸ். ஸோ இப்போ ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறோம், ஓ நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் லைக்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு சந்தோஷம், இது நம்ம நிறைய செய்ய ஆரம்பிக்கணும். பட் இதே நம்ம செய்ய ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வரும், டிப்ரெஷன் வரும். பிகாஸ் யூ டெண்ட் டு டூ பெட்டர். இப்போ இதில் மூலிமா வந்து நம்மளுக்கு அதிகமாக இன்னும் நம்மளுக்கு இன்னும் தன்முனைப்போ இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகலையோ நம்ம இல்லை நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு எல்லாருமே நம்ம பாராட்டுறாங்க, எல்லாம் நல்லா இருக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே இந்த சுப்பீரியர் வந்து இந்த டோபமின் அதிகமாக வர சந்தோஷத்தை கொடுக்க நம்ம உண்மையாக சுப்பீரியர் ஆயிடுவோமோ, நம்ம அந்த சந்தோஷத்தை கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பெரிய ஆள் ஆயிரும், அந்த மாதிரி நடக்காது. இட்ஸ் ஹாப்பினஸ் இஸ் ஃபைன். உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அகெயின் உங்களுக்கு அதில் ஹாப்பியாக கிடைக்குதுன்னு ஓகே. பட் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல. ஆமாம், அந்த இன்டென்ஷனை தான் நம்ம பார்க்குறோம். அந்த இன்டென்ஷன் நீங்கள் இப்படி செய்ய போது என்ன இன்டென்ஷனோட நீங்கள் போடுறீங்க? ஆமாம், நான் வந்து பெரிய ஆள் ஆகணும், அவனை மிஞ்சிடணும், அந்த மிஞ்சினோன்னு ஒரு இன்டென்ஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இட்ஸ் a good thing or bad thing? பேட் திங். அது மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம யாரையும் மிஞ்சி யாரும் முன்னுக்கு போய் ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை ஆக்சுவலி பார்க்கணும். அது ஒரு ஃபோட்டோலையோ நம்மளுக்கு இருக்கிற இந்த சட்டை, இந்த போடுற இந்த ஷூ, இதில் வந்து காமிக்கிறதுனாலையோ வந்து நம்ம பெரிய ஆள் ஆகிட முடியாது. ஆட்டிடியூட் தானே முக்கியம் இதில். அப்போனா வந்து எது செய்கிறது மூலியமா இந்த டோபமின் சொல்கிற ரசாயனம் வெளியாகுதோ அது கூட போக அந்த பர்டிகுலர் ஆட்டிடியூட் கூட போயிடும் அப்படின்றீங்களா? கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ஜெலசி இந்த மாதிரி விவசாயம் சடன்லி ஃபேம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது சம்டைம்ஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் இட். ஆமா, ஏன்னா பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப கூடியா இருக்கும். கூடிய ஆரம்பிக்கும் போது இப்போ நம்ம வந்து அது ஒன்றும் பெட்டராக செய்யணும்னு ஸோ யூ வில் பி ஸ்டார்டிங் டு கிராக் யுவர் ஹெட். ஆமா, இன்னைக்கு இந்த சட்டை ஒரு நாளைக்கு ஸோ அதே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஆமா, இட் கேன் லீட் டு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த கேள்வி தான் என்னன்னா, நீங்கள் பார்த்த கேஸ்லேயே உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, ஒரு பெக்குலரான கேஸ்னால் என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு வித்தியாசமான இதெல்லாம் ஒரு கேஸ் கொண்டு வந்துருக்காங்க நம்மக்கிட்ட அப்படின்னா எதை பார்க்குறீங்க? பீப்புள் அந்த லைஃப் ஸ்டைலை வந்து அகெயின் கம்பேர் பண்ணும்போது என்னோட லைஃப்பும் அந்த மாதிரி ஆகணும், பெட்டராக இருக்கணும். இதனால என்னோட கேஸ் படி நான் பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது பாதிக்க வருது, நிறைய வருது. மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லையா? எஸ், பிகாஸ் வழக்கமாக ஏன் அது அவங்க கூட தானே இருக்காங்க, எப்படி அந்த மாதிரி ஆகும்? பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பர்சனாலிட்டின்னு இருக்குது. பர்சனாலிட்டி த வே தே ஷோ தியர் லவ்னு இருக்குது. லவ் லாங்குவேஜை அவங்க ஃபாலோ பண்ணலாம். பட் அவங்க சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கப்பல்லாம் இருந்தாக்கா இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி வெளியில் போகணும், இந்த மாதிரி ஸ்பெண்ட் டைம் பண்ணணும், ஹாலிடேக்கு போகணும், ஸ்பெண்டிங் டைம் அண்ட் ஆல் தட். ஸோ இந்த பர்சன் பார்க்குறவங்க வந்து என்னன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு லைஃப் வேணுமோ.
ஸோ அவங்க போயிட்டு கேட்குறது என்னன்னா கோ பேக் டு தியர் ஃபேமிலி டு அவங்களோட பார்ட்னரில் போயிட்டு அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க போவாங்க. when other people can do உங்களால ஏன் செய்ய முடியல? ஐயோ ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்கல்ல இந்த மாதிரினா. அவங்களாம் பாருங்க இந்த நாட்டுக்கெல்லாம் போய் ட்ராவல் பண்ணுறாங்க, நம்ம ட்ராவல் பண்ணவே இல்லை, நீலாம் ஏன் இப்போ சமைச்சு கொடுக்க மாட்டேற, ஐயோ இந்த மாதிரி கேஸ் வரும், எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதை நீங்கள்? ஸோ அதுதான் அவங்க எப்படி பார்க்குறாங்களா, இந்த மாதிரிலாம் செஞ்சாக்கா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதா, மேரேஜ்னா இதுதான் அதுக்கு அடையாளமா, இந்த மாதிரி ஹாலிடேக்கெலாம் போனாக்கா தான் இதுக்கு தான் பேர் வந்து இன்னும் செலிப்ரேட்டிங் ஹனிமூன்ஸு, செலிப்ரேட்டிங் ஆனிவர்சரினா இப்படி தான் போகணுன்னு. ஸோ அவங்களோட தாட் என்னென்னா சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயம் எல்லாமே என் லைஃப்லேயும் அந்த மாதிரி நடக்கணும், நான் விட்டுறக்கூடாது அந்த ஒரு இது. ஸோ இதனால வீட்டுக்கு போயிட்டு பேசும்போது இட்ஸ் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட பார்ட்னர். என்னோட விஷயத்தில் பார்க்கும்போது விதின் மேரேஜ் கப்பல்ஸில் வரும்போது மேபி ஒரு பர்சன் வந்து they are not like into social media. அவங்களுக்கு என்னன்னா நான் என்னத்துக்கு மற்றவங்க மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் மேபி another partner வந்து என்ன சொல்லுவோம், நோ we have to do like that. ஸோ நம்மளும் போடலாம் சோஷியல் மீடியாவில் ஒரு இது வரும். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து நிறைய டிபேட்ஸ் வர ஆரம்பிக்குது, ஆர்கியூமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது, அண்ட் இட்ஸ் லீட் லாட் ஆஃப் செப்பரேஷன்ஸ் அண்ட் டிவோர்ஸ். இது எப்படி வேலை செய்யுன்னு சொன்னால் அவர் பார்க்குற அந்த விஷயம் வந்து ஐயோ இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம அமையலையே, இந்த மாதிரி நம்ம கூட இல்லையே. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட கம்யூனிகேஷன் வந்து 2 பேர் சேர்ந்து ஜிம் போவாங்க, ஜிம் போனால் ஒன்றா சேர்ந்து வந்து ஜிம் எடுப்பாங்க, அப்போ கூட 2 பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ராவலிங்கில் வந்து பயங்கரமாக ஃபன்னாக இருப்பாங்க. இது உண்மையாகவே இவங்க ஃபன்னாக தான் இருக்காங்களா இல்லை ஒரு பின்பத்தை காமிக்கிறாங்களா மக்களுக்காக? எனக்கு இது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எப்படின்னா இது வந்து ஒரு மாதிரியான ஷோ ஆஃப், எப்படின்னா ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம ஃபன்னாக இருக்கிற சிரிச்சுட்டு காமிப்போம், சிரிச்சுட்டு ஒரு 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 விஷயம் அப்படியே அழுவுது, ஐயோ இது கடிச்சிருச்சான்னு அழுவுது. இந்த ஆக்டிங் ஸ்கில்லாம் காமிச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக காமிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கு வந்து இன்னும் மூடு உருவாக்குறாங்க, இந்த மாதிரி நம்ம இருக்கணுமே, இந்த மாதிரி இருக்கணுமே. ஆக்சுவலி உண்மையாக சந்தோஷமாக தான் இருக்காங்களா இவங்களாம் சோஷியல் மீடியாவில்? நிறைய பேர் பார்க்கும்போது வாட் எவர் ஷோட் இன் சோஷியல் மீடியா இட்ஸ் நாட் the real life. அது ஒரு பின்பம். அதுக்கு பின்னாடி they have a different lines. Maybe ஒரு social mediaக்கு வந்து they wanted to be on trend, they wanted to show all the good things. ஏன்னா social mediaலேயே வந்து பேசிக்கலி இப்போ நம்ம சொல்கிறோம் ஷோவிங் ஆஃப்னு, அது என்னத்தை ஷோ ஆஃப் பண்ணுறாங்க? இட் கேன் பி அச்சீவ்மெண்ட், இட் கேன் பி தி லைஃப் ஸ்டைல், இட் கேன் பி அப்சஷன். இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து அப்சஸாக இருக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி போடுவாங்க. சேம் கோஸ் டு இன்டு த ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க அதை காமிக்கும் போது they tend to see the views, comments, they get happy. பட் அதுக்கு பின்னாடியும் வந்து பிரச்சனை இருக்கு, அது நான் பார்த்துருக்கிறேன். அதான் நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்க இந்த மாதிரிலாம். நான் இன்னொன்று இது கப்பலாக செய்கிற விஷயம் இண்டிவிஜுவலாக பண்ணுறது வந்து ஒரு மோசமானதை நான் பார்த்துருக்கிறேன். ஏன் தான் இதெல்லாம் பண்ணுறேன், எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு முகம் சுளிக்கிற மாதிரிலாம் செய்கிறாங்க. சில பேர் வந்து அவங்கள பெரிய பணக்காரர்களாக காமிக்கிறாங்க. உங்கள்கிட்ட உண்மையாலுமே காசு இருக்குது, உங்கள்கிட்ட உண்மையாலுமே கார் இருக்குது, பெரிய பெரிய கார் இருக்குது, நீ உண்மையாக ட்ராவல் பண்ணால் பரவாயில்ல. சும்மா வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து சரி மற்றவங்க நம்மளும் வாழணுன்றதுக்காக ஒரு பொய்யான வாழ்க்கை பின்பத்தை காமிக்கிறது, அது அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க போதா இல்லை அவங்கள வந்து கீழே தள்ள போதா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மென்டல் ஹெல்த் வந்து அதை சம்மந்தப்பட்டது. ஏன்னா வந்து இட்ஸ் அ டெண்டன்சி ஃபார் யூ டு பி ஆன் தட் சோஷியல் மீடியா. நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம், யூ வாண்ட் பீப்புள் டு see you. ஆனால் அது வந்து ஏற்கனவே அது ஒரு டீப்பாக தான் போகுது உங்களுக்கு. இந்த ஷோவிங் ஆஃப்னு பார்க்குறப்ப நிறைய விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று ஷோவிங் ஆஃப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சட்டை, இந்த போடுற இந்த பேண்ட்ஸ், அப்புறம் இவங்களோட ஃபேஷன். இன்னொரு ஷோவிங் ஆஃப் வந்து அவங்க வாழ்கிற வாழ்க்கை வந்து ஃபுல்லாக ஷோ பண்ணுது. இன்னொன்று நடிக்கிறாங்க. இது மூலயமா வந்து நிறைய கடனுக்கு உள்ள வராங்க. இந்த டெப்த்து, இந்த கடன் தொல்லை வருது இல்லை, எப்படி இந்த கடன் தொல்லை வருதுன்னு யோசிச்சு பார்ப்பாங்க நிறைய பேர். இதுனா இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன காசு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு யோசிச்சாங்க நிறைய இன்வால்வ் ஆகுது. சரி இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் மல்னி நிறைய பிரச்சனை வர்றதுக்கான காரணமே வந்து இந்த சோஷியல் மீடியா. எப்படின்னா என்கிட்ட காசு இல்லை, பட் அன்றைக்கி நான் வெக்கேஷன் போக போகிறேன், அதை எடுத்து வீடியோ போட போகிறேன், அதை ஷோ பண்ண போகிறேன்றதுக்காக இவங்க கடன் வாங்கி பேங்க்கில் போய் கடன் வாங்கி அந்த கடன் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க வெக்கேஷன் போகிறாங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோ போடுறதுனால யாரோ ஒருத்தர் வந்து ஒன்றை ஷோ பண்ணுறதுக்காக நீ காமிக்கிறீங்க அப்படின்னு தோணுது எனக்கு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து முதல்ல நிப்பாட்டிட்டாங்கன்னா உண்மையாலுமே வந்து விஷயத்தை காமிக்கிறது கொஞ்சம் பெட்டராக சொல்ல வேண்டியது வரும், செய்ய வேண்டியது வரும் அப்படின்னு தோணுது. இதில் நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே தான், ஆனால் இன்னொன்று விஷயமும் இருக்குது. இந்த ஒரு காசை செலவு பண்ணி அவங்க போடுறாங்க, அவங்க செய்கிறாங்க, அகெயின் அவங்க அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அதில் என்ன பார்க்க போகுதுன்னா நம்மளோட செல்ஃப் வேல்யூ, நம்மளுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம ஏன் மற்றவங்களோட இதுக்கு நம்ம போனோம்? ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு தகுதி எது இருக்கோ யூ ஸ்டில் கேன் பி ஹாப்பி. ஆனால் நீங்கள் அதையும் மீறி நீங்கள் மற்றவங்க மாதிரி அந்த ட்ரெண்டில் இருக்கணும், மற்றவங்க நான் இந்த மாதிரி இருந்தாக்கா தான் பீப்புள் வில் லைக் மீன் நினச்சிக்கிட்டு போகும்போது
இட் இஸ் நாட் ரைட். சின்ன வயசுல ஒரு விலை உயர்ந்த காடி வச்சுக்குவோம். இந்த விலை உயர்ந்த காடியை வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க அதை வெட்டி உங்க செவுத்துல ஒட்டிடுங்க மேல. ஸோ டெய்லி படுக்கிறப்ப பார்க்குறப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு நினைக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு நம்மளுக்கு இப்போதான் மேனிஃபெஸ்டேஷன் பேரு. மிஞ்செல்லாம் பேரே இல்லை அதுக்கெல்லாம். நீ செடிக்கிறே ஏதாவது கிடைச்சிடும் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்டு 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 என்ன ஆயிரும், நம்மளுக்கு அந்த காடி கிடைக்கும்னு நினச்சிக்குவோம் நம்ம. அந்த மாதிரி இப்போ அதே தான் இங்கே நடக்குது இல்லையா? இப்போ அந்த சட்டையை பார்க்க போட போட அந்த 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 பேண்ட்ஸை போட போட இல்லை அந்த கார் கூட நிற்கிறப்போ வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்னும் அதை இது ஆட்டோ மேனிஃபெஸ்டேஷன் ஆகி எனக்கு அது கிடைச்சிடாதா? பெட்டர்ல யூ கேன் டெஃபினெட்லி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் யூ ஸ்டில் கேன் டூ. இப்போ நீங்கள் ஒரு காடியோ இல்லை ஒரு பெரிய வீடு வாங்கும் போது இல்லை ஒரு யூரோப் டூருக்கோ எங்கேயாச்சும் நீங்கள் போகிறதுனா யூ ஸ்டில் கேன் அச்சீவ். அதை நீங்கள் கடனை வாங்கியா நீங்கள் செய்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப்க்கு நம்ம அச்சீவ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? லுக் ஃபார் தட் சொல்யூஷன். இப்போ நீங்கள் ஒரு புது சாரி வாங்குறீங்க, புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க, புதுசாக வீடு வாங்குறீங்க, அதை வீடியோ எடுத்து போட மாட்டீங்களா? டிபெண்ட்ஸ். உங்களோட ப்ரைவசியை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு அண்ட் நீங்கள் எந்த நோக்கத்தோட ஆளுங்கக்கிட்ட காமிக்கிறீங்க. ட்ரூ டெல் யூ ஆனஸ்ட்லி, நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற பர்சன். என்னோட ஹஸ்பண்ட் அறவே இல்லை. ஸோ எனக்கும் அவருக்குமே வந்து அங்கே ஆர்கியூமெண்ட்டுன்னு வராது. அவருக்கு என்னென்னா யூசி ஒரு விஷயம் வரும் கண்ணாரன்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து சம் பீப்புள் வந்து ஸ்டில் பிலீவ் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி இந்த சந்தோஷத்தை போட்டுட்டாக்கா எனக்கு வந்து அதாவது என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அது ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம சந்தோஷத்தை காமிக்கும் போது அடுத்த நிமிஷமே வந்து இன்னும் ஒரு கண்ணார படம் என்னத்துக்கு ஆளுங்க கிட்ட நம்ம காமிக்கணும். பட் எனக்கு வந்து அது ஒரு ஹாப்பினஸ். ஐ எம் ஜஸ்ட் போட்ரிங் ஒரு சின்ன விஷயத்த வந்து நான் போடும்போது பட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு அது லைக்ஸ் கிடைக்குதோ கமெண்ட்ஸ் கிடைக்குதோன்னு இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஹாப்பினஸ். எப்படின்னா நான் எப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்னா, என்னோட காரையோ என் வீட்டையோ நான் தங்குற இடத்தையும் நான் காமிச்சதே இல்லை இது வரைக்கும். டீமே நான் ஃபோட்டோ எடுத்தோம் அங்கே வீடியோ எடுத்து காமிச்சது இல்லை. நானே காமிக்க மாட்டேன். அப்போ இப்போ தான் எனக்கு புரியுது. எனக்கு எதை நான் காமிக்கணும்னு நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நான் காமிக்கிறேன். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட பிரைவசி அளவுக்கு நீங்க போடணும்னா எஸ். ஏன்னா என்ன ஆயிருதுன்னா இந்த சோஷியல் மீடியா உள்ளவங்க என் பிரைவேட் லைஃப்ல வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிச்சு உள்ள புந்துடுறாங்க. அது எனக்கு பாதிப்பு உண்டாயிடுது. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க. எஸ்பெஷலி இப்போ நம்ம சொல்லும் போது அந்த ஒரு இம்பேக்ட் வந்து அது பிள்ளைங்களுக்கும் அந்த ஒரு இம்பேக்ட் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலை பற்றி போட மாட்டாங்க, கார் நம்பரை பற்றி போட மாட்டாங்க, எதுவுமே போட மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பேர் அதை சொல்லுவோம் ஷேரிங்னு நம்ம சொல்லுவோம். ஷேரிங் பிகாஸ் யூ ஆர் உங்களோட பிள்ளைங்களை சம்மந்தப்பட்டதை வந்து யூ ஆர் புட்டிங் ஆன் த சோஷியல் மீடியா. ஐயோ அது ரொம்ப பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கன்னா ப்ரெக்னெண்டாக இருக்கிறப்பலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தை பிறக்க போகிறது, அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு தனக்குன்னு ப்ரைவேட் லைஃபே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ அப்படி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னுக்கு கல்ச்சரே படி பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரெடிஷ்னலில் பார்த்தாக்கா நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். டோன்ட் புட் எவ்ரி திங் ஆன் த சோஷியல் மீடியான்னு நம்ம சொல்லுவோம். போட்டாக்கா கண்ணார படம்னு. ஆனால் இப்போதைக்கு வந்து இட் இஸ் மோர் இன்டூ லைக் அது ஒரு சைட்டு போயிடுச்சு. ரொம்ப பேர் அதை பிலீவ் பண்ணுறது வந்து குறைவு தான். பட் இட்ஸ் மோர் இன்டூ லைக் நான் போட்டாக்கா I'm showing my happiness. It's my success. I'm sharing. இப்போ உங்களையும் நான் கேட்குறேன், ஒருத்தவங்க வந்து ஒரு ஹாலிடேக்கு போகிறாங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? Are you seeing that they are showing off or they are sharing their happy moment? ஓகே, அவங்க ஹாலிடே போகிறேன்னு சொல்கிற வரைக்கும் அது வந்து ஷேரிங். ஹாலிடே போயிட்டு அங்கே இருக்கிற விஷயம்லாம் காமிச்சு சாப்பிட்றது நிமிஷம் எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு ஏன் இதான் ஹாலிடே போய் சந்தோஷமா இருறா, ஏன் எல்லாத்தையும் ஏன்னு காமிச்சிட்டு இருக்கிற? எனக்கு தேவையில்லாத விஷயம் தோணாது. ஓகே, அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் பீப்புள் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்றாங்க, இந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னாக்கா தே கீப் அடுத்து நம்ம ஹாலிடேக்கு போகும்போது மேபி இந்த இடத்த நம்ம ட்ரை பண்ணலாமா? எத்தனை பேர் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் போகிற இடத்துக்கு சாப்பிட்ற இடத்துக்கு வந்து நம்ம அந்த இடத்துக்கும் போகணும்னு தோணுது இல்லை? ஸோ இட்ஸ் அ குட் திங். தட் மீன் நம்மளே தேடாம ஒருத்தவங்க நம்மளுக்கிட்ட சொல்றாங்கல்ல, ஸோ பெட்டர் ஜஸ்ட் ஃபாலோ தட். இது நல்ல விஷயம் பார்த்தாலும் நம்மளால போக முடியலையே, இந்த மாதிரி ஆக முடியும், ஒரு டிப்ரெஷன் உருவாகுதுல மனசுல. அதுவும் வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா டிப்ரெஷனை இப்பெல்லாம் வந்து நம்ம டிப்ரெஷனை ஹேண்டில் பண்றதுக்கே ஒரு பெரிய தலைவலி. எப்படி ஃபேமை ஹேண்டில் பண்ண முடியலையோ அதே மாதிரி டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ண முடியல. இதுல இன்னொன்று நான் யோசித்தேன் என்னன்னா, இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க வச்சுக்கிங்களேன், ஸ்கூலுக்கு போகிற வழியில் வந்து ஃபோன் கொடுத்துட்றாங்க கையில். இப்போ அது மூலமா வந்து உடனே எடுத்து சோஷியல் மீடியா போடுறாங்க. அது போட என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த பொண்ணோ இந்த பையனோ எங்கே போகிறாங்க, என்ன ட்ராக் பண்ண முடியும், எப்படி போகிறாங்க, எங்கே போகிறாங்க, எப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் ஆயிடுது. வாழ்க்கையில் எதுவுமே முடியல, எல்லாமே வந்து பப்ளிக்காக காமிச்சிடுறாங்க. அப்போ உனக்குன்னு எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் நம்ம சொல்கிறோம். ப்ரைவசி விஷயத்தை வந்து யூ ஹாவ் சர்டன் திங்ஸ் தட் நம்ம ப்ரைவசின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ப்ரைவசியை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடும்போது உங்கள் ஹோல் லைஃப்பை வந்து நீங்கள் காமிக்க ஆரம்பிக்கிறீங்க. பட் அகெயின் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் ஃப்ரம் தட்? எத்தனை வயசுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா இருக்கலாம் நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா வந்து இட் கேன் பி சோ மெனி பிளாட்ஃபார்ம்.
அகெயின் ஸ்கூல் கோவிங் பிள்ளைங்களுக்கும் வந்து இப்போதைக்கு வந்து அது தேவைப்படுது. பிகாஸ் சம்டைம்ஸ் ஆல் த டிஸ்கஷன் அவங்க வந்து சோஷியல் மீடியா மூலியமாக அவங்க கற்றுக்கிற ஒரு விஷயம். அகெயின் பேரண்ட்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுற சான்ஸ் இருக்குது அங்கே. பேரண்ட்ஸ் கேன் ஆக்சுவலி கண்ட்ரோல் தட். ஆனால் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது நான் யோசிக்கிறேன்னு சொன்னால், பேரண்ட்ஸ் வந்து எப்போ அதை டச் பண்ணுறாங்களோ, நீ சோஷியல் மீடியா பயன்படுத்தாத, அதில் ஃபோட்டோ போடாத எப்போ டச் பண்ணுறாங்களோ, அவங்கள மொதல் விஷயம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் செய்கிறாங்க, அப்போயே நான் மட்டும் தனியாகிடுவேன், அப்புறம் அவங்க முன்னுக்கு எப்படி நான் பேசுறது, என்னை அவமானப்படுத்திடுவாங்க, அசிங்கமாயிடும் எனக்கு. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீ நடந்து போகிற பாதையை நீ மட்டுமே பார்க்கல, மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து இதே டைமில் இதே பாதையில் போகிறப்ப உனக்கான தப்பான விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த செக்யூரிட்டி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்களோன்னு தோணுது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே கொஞ்சம் ஆக்சுவலி யாரையும் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது இந்த விஷயத்தில். ஏன்னா அது அவங்க இஷ்டம், நம்ம சொல்லிட்டு போயிடலாம். சம்டைம்ஸ் வாட் தே டெலிவர் இஸ் நாட் சம்திங் தட் குட் திங், இஸ் ஜஸ்ட் டு கெட் தட் attention. மாலினி இல்லை, இந்த ஒரு தடவை உங்கள் பேர் நான் சொல்கிறப்ப சூர்யா வந்து ஒரு படத்தில் சிம்ரனை பார்த்து கூப்பிடுற அந்த ஷோயிங் ஆஃப் ஆன விஷயத்தை நீங்களே ஷோயிங் ஆஃப் அது ஏன் வந்து அழகாக வந்து ஒரு லவ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி நீ ஏன் நினைக்க மாட்டீங்க? ஏன் அது ஷோவிங் ஆஃப்? உங்களுக்கு வரக்க உங்கள் பேர் வந்தாக்கா அது ஷோவிங் ஆஃப் இல்லை பற்றியா? இப்படி தான் நடக்குது. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஷோவிங் ஆஃபில் வந்து குட் ஷோவிங் ஆஃப் சொல்கிறோம். அது மூலயமா வந்து நம்ம நல்லது இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷனாக இருந்தால் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம். எதெல்லாம் பேட் இன்டென்ஷனோட ஷோவிங்னு நினைக்கிறேன்? ஓகே, இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு கடனை வாங்கி ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் காமிக்கிறாங்க. அந்த கடனை வாங்கி அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. பிகாஸ் இட்ஸ் அ டெம்பரரி திங். அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி உங்களுக்கு நல்ல விஷயம் ஒரு கிடைக்குதுன்னா இட் இஸ் ஓகே. பட் அதுக்கு பின்னாடி அந்த கடனை வாங்கி அவங்களால அதை செய்ய முடியல, திருப்பி கடனை அடைக்க முடியல, டேப்பில் போயிட முடியும்னா இட்ஸ் அ நெகட்டிவ் இம்பேக்ட். அது இம்பேக்டில் போயிட முடியுது அது. ஸோ அது வந்து பெட்டர், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யூ டூ. அண்ட் இன்னொரு செகண்ட் வந்து நான் சொல்லுவேன்னா, உங்களோட ஒரிஜினாலிட்டி, நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்ம மாற்றிக்கணும். ஏன் மற்றவங்களோட ஸ்டாண்டர்ட் மற்றவங்க மாதிரி ஈக்குவலாக போகணும்? அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம ஏன் போகணுன்னு தான் நான் கேட்குறேன். அப்படின்னா எப்படி கணக்குனா, நீங்கள் சொல்கிறது அவங்க சொந்தமாக நினைக்கிற விஷயந்தான் வந்து ஷோயிங் ஆஃப். குட் ஷோயிங் பேட் ஷோயிங் ஆஃப் நம்ம பார்க்குற விதத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்க. கொமெண்ட் 1000 வந்தால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நீ போடுறதை போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் டூ திங்ஸ் அகெயின். நீங்கள் ஆஸ் அ பர்சன் இன்ஃப்ளூயன்சரோ சரி, நீங்கள் போடுற விஷயம் வந்து நீங்கள் இந்த இன்டென்ஷனோட போடுறீங்க. அண்ட் நான் வந்து அதை எப்படி நான் பார்க்குறேன், இஃப் இட் இஸ் அந்த மாதிரி ஒரு அழகான வீடு, அந்த மாதிரி ஒரு காடி இருக்கணும்னா, அப்போ நான் வந்து என்னையும் அதை மோட்டிவேட் பண்ணுறேன். இத்தனை வருஷத்தில் ஐ வாண்ட் டு அச்சீவ் தட். மோட்டிவேட் பண்ணுறதுன்னா எனக்கு எப்படி இந்த மோட்டிவேஷன் எடுத்துக்கிறது? நான் அதை பார்க்க வயது உங்களுக்கு அது ஒரு கருத்து இருக்கு, உங்களுக்கு how you are seeing it. I am seeing it in a different way. நீ நல்லவங்க அப்படி பார்க்குறீங்க, நம்ம கொஞ்சம் கெட்டவங்க அப்படி தான் பார்ப்போம். சரி, உங்களை இப்போ கெட்டதை பார்க்குறேன்னு சொல்கிறீங்களா? ஒருத்தவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து அடிக்கடி ஒரு 1 வீக்காக ஒரு சேடான விஷயமோ ஒரு கோட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க லைஃப்பை பற்றி. மேபி சம்திங் கொஞ்சம் டிப்ரெஸிங்காக போட்டிருக்காங்க. how you seeing that? why are you creating scene? ஏன் வந்து நடிக்கிற? இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, he is undergoing something. இந்த 1 வீக்காக வந்து அவங்களோட சைன் வந்து வேற மாதிரி இருக்குல்ல, he is undergoing something. எனக்கு வந்து அது தோணுது. ஸோ நான் என்ன செய்வேன்னா, நான் அவங்கள ரீச் அவுட் பண்ணுவேன். That is how we are reaching out. நான் கேட்பேன், I don't mind. I'll just text them. Is everything is okay with you? I don't care. I don't want to talk to you. I'm okay about it. It's a bit. How are you going to accept it? Actually, இது நான் 2 விதமாக பார்க்குறேன். முதல் விதம் பார்த்தீங்க சொன்னால், சோஷியல் மீடியாவில் ஒரு இன்டென்ஷனோட போடுற அந்த தரப்பினர். இன்னொன்று, சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்ட்டை பார்க்குற ஒரு தரப்பினர். இந்த போஸ்ட் வந்து என்ன மாதிரியான போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இவங்க கொடுக்குற கமெண்ட் மூலயமா தான் இவங்க வந்து பாதிப்படைகிறாங்கன்றது ரொம்ப கிளியராக தெரிய வருது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து கடன் வாங்குறேன், நான் வந்து போடுறேன், இது எல்லாமே என்ன சம்மந்தப்பட்ட விஷயம். நான் பார்க்குறேன்னா நான் எப்படி பண்ணுறேன்னு பொறுத்து தான் விஷயம். ஆனால் இதை பார்க்குறவங்க கொடுக்குற கமெண்ட் மூலயமா சரி, இதை கொடுக்குற அந்த அதாவது இதை ரீக்ரியேட் பண்ணி போடுறாங்க இல்லையா ஒரு வீடியோ, இது மூலயமா வந்து பாதிப்படைகிற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி வந்து இது வெளியாகணும்னு சொன்னால் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் தனி மனிதன் திருந்தினா மட்டும் தான் இதை மாற்ற முடியும். இல்லை இதை பற்றி இக்னோர் பண்ணிடணும், கமெண்ட்லாம் அடிச்சுட்டு நம்ம போடுற ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கணும், போடுற வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் நினைக்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இது உண்மையாகவே நீங்கள் நியாயமாக போடுறீங்களா, இல்லை உண்மையாகவே இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லை இது வந்து அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்கோ, இல்லை சுப்பீரியாரிட்டி காமிக்கிறதுக்கோ போடுறீங்க, உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் மக்களாகி நீங்கள் போஸ்ட் போடுறீங்க இல்லையா, நீங்கள் கஷ்டப்பட்டு அதை உழைச்சி முன்னேறி அது ஆளுங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக கொடுக்க போகிறீங்கன்னா அதை போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சும்மா ஆளுங்களை வந்து பார்க்கணும், நம்மளும் மெச்சிக்கணும் அப்படின்னு போட்டிங்க சொன்னால் இவென்ச்சுவலி உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். இந்த கருத்தோட இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நான் மகேஷ் விகடகவி. திஸ் இஸ் பாட்காஸ்ட் வித் விகடகவி. தேங்க்யூ.
Thank you, Mahen.